நம்ம ப்ரௌசருக்குள்ள டேட்டா வரதுக்கே இவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து தமிழில் இருக்காது, ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறதும். ஹை கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு செம்ம இன்ஜினியராக உங்களுக்கு உண்மையாலே நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்குற ஒரு கேள்வி. நீங்கள் google.com அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ் ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1 ஹவருக்கு ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இது என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ஸில், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லெவலில் என்ன நடக்குது, உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன நடக்குது, உங்களோட ஓஎஸ்ல என்ன நடக்குது, உங்கள் ப்ரௌசரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். சோ இந்த கம்ப்ளீட் ஜர்னி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கீ ஸ்ட்ரோக் பண்றதுல இருந்து உங்க பேஜ் எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க மிஷின்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் தென் டிஎன்எஸ் ரெசல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கேயே நமக்கு டிஎன்எஸ்ன்றது வரும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அண்ட் தென் டிசிபி கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது, டிஎல்எஸ் ஹேண்ட்ஷேக் எப்படி நடக்குது, அப்புறம் ஹெச்டிபி ரெக்வெஸ்ட் ஃபயர் ஆகுறதுல இருந்து சர்வரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன நடக்கும், அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் திருப்பி உங்களுக்கு வரப்போ என்ன நடக்கும், அதை தாண்டி ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எப்படி ரெண்டர் பண்ணுது, அது ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆப்டிமைசேஷன் நடக்குது அப்படின்றதுக்கு டீட்டெயிலான வாக் த்ரூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு google.comனு எடுத்துருக்கோம். போட்டுட்டு நான் வந்து என்னோட மெஷினில் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் டைப் பண்ணுறீங்க, என்டர் அப்படின்னு கொடுக்குறீங்க, இது முதல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து உங்களோட யூஆர்எல் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணும். இது என்ன கரெக்டான ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எலுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து HTTP ஆர் HTTPSல ஸ்டார்ட் ஆகணும். இல்லைனா வந்துட்டு அது என்ன ஒரு ப்ரோட்டோக்காலாக வேணா இருக்கலாம், அது வந்து FTP ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு SMTP ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம். இந்த ப்ரோட்டோகாலை செக் பண்ணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது www இருக்கா இல்லை டேரெக்டாக வந்து அந்த டொமைன் நேம் பாயிண்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டொமைன் நேம் இருக்கணும், இல்லை சப்டொமைன், அதுக்கப்புறம் டொமைன் இருக்கணும். ஸோ சப்டொமைனா என்ன, டொமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் .com இருக்கா, இல்லைனா .en இருக்கா, .ls அப்படின்னு இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து query params வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பராக பாத் params கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எலுக்கு ஒரு ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் இருக்கும். அதை ஃபுல்லாக மேட்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கும். இதுக்கு அடுத்து ப்ரௌசரே பை டிஃபால்ட் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்கீம் ஆட் பண்ணும். ஸ்கீம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்சஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து HTTPயா இல்லை HTTPSன்னு பார்க்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து செக்யூர், இன்னொன்று வந்து நாட் செக்யூர். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து SSL சர்டிஃபிகேட் நம்ம வந்து பை டிஃபால்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம், இன்னொன்றுல வந்து SSL சர்டிஃபிகேட் இருக்காது, உங்களோட கனெக்ஷன் வந்து செக்யூராக இருக்காது. ஸோ நீங்கள் வெறுமனே google.com அப்படின்னு டைப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் வந்து HTTPS அப்படின்றத எம்பட் பண்ணிடும். இதுக்கப்புறம் உங்க ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ரௌசருக்குள்ளேயே DNS கேஷ்னு ஒன்று இருக்கும். DNS அப்படின்னா டொமைன் நேம் சர்வர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் எந்த IP அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுற சர்வர் பேர் டொமைன் நேம் சர்வர். இந்த டொமைன் நேமை நம்ம ஒரு IP அட்ரஸாக மாற்றுறதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் டொமைன் நேம் சர்வரில் போய் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதை எங்கெங்கெல்லாம் கேஷ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணி வச்சுப்பாங்க. அதில் ஒரு பிளேஸ் தான் வந்து ப்ரௌசர். ப்ரௌசருக்குள்ளேயே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் நேம்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ IP அட்ரஸை அவங்க கேஷ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி இந்த google.com அப்படின்றதுக்கான IP அட்ரஸ் என்னோட ப்ரௌசருக்குள்ளேயே இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கும். அதுக்கு அடுத்து அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து OS என்ன பண்ணுன்னா அது போய் அதோட DNS கேஷை பார்க்கும். இந்த DNS கேஷ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DNS லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் போடுறேன், அதை பார்த்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட ப்ரௌசரோட கேஷ்லையும் இல்லை, என்னோட OSோட கேஷ்லையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்து DNS ரிசால்வருக்கு போய் query அடிக்கும். நம்மளோட DNS ரிசால்வரை மாற்றிக்க முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 8.8.8.8 அப்படின்ற DNS ரிசால்வரும் இல்லைனா 1.1.1.1 அப்படின்ற DNS ரிசால்வரும் யூஸ் பண்ணுவோம். இது யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஎஸ்பினா யாருன்னா நம்மளோட ஆக்டா இருக்கட்டும், ஜியோ ஃபைபரா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஏர்டெலோட வைஃபையா இருக்கட்டும், இல்லை ஏர்டெலோட ஹாட்ஸ்பாட், ஜியோட ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரி இன்டர்நெட் உங்களுக்கு தராங்களே அவங்களே வந்து இந்த டொமைன் நேம்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம போய் வந்து கால் அடிப்போம். இந்த 8.8.8.8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கூகுளோட ரிசால்வர். நமக்காக ஜியோ என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் கிட்ட போயிட்டு கேட்டு இதை வந்து வாங்கி கொடுப்பாங்க. இதே மாதிரி இதை வந்து நம்ம மாற்றி 1.1.1.1 அப்படின்னு வைக்க முடியும். இது வந்து Cloudflareோடது. இந்த மாதிரி மல்டிபிள் DNS ரிசால்வர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம மிஷின்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ மிஷின் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த DNS நம்ம வந்து ரெசல்யூட் பண்ணணும், ஓகேங்களா. ரெசல்யூட் அப்படின்னா நமக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கு, இந்த டொமைன் நேம் ஒரு IP அட்ரஸா மாத்தணும்.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்எஸ் ரிசால்வர் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சர்வர், அதாவது இந்த 8.8.8.8 சொன்னால அந்த சர்வரோட ஓன் கேஷ்ல வந்து இது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரூட் டிஎன்எஸ் சர்வரில் போய் பார்ப்போம். ரூட் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நான் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கேன். இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎல்டி அப்படின்னு சொல்லுவோம். டிஎல்டினா டாப் லெவல் டொமைன் சர்வர், ஓகேங்களா. இதுல ரூட் டிஎன்எஸ் அப்படின்றது பேசிக்கலி நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது டைரக்டா அங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அதை நம்ம மல்டிபிள் வேஸ்ல வந்து பிரிப்போம். .com அப்படின்றது நெக்ஸ்ட் டிஎல்டி, அதுக்கப்புறம் .net அப்படின்றது அடுத்த டிஎல்டி, .edu, .org அப்படின்றதெல்லாம் ஒரு டாப் லெவல் டொமைன் சர்வர். இதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் பிரிச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த .comக்குள்ள தான் amazon.com, வணக்கம் DSA.com, youtube.com இதெல்லாம் வரும். அதே மாதிரி .net அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து slideshare.net, இல்லைனா வந்துட்டு speedtest.net அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் .edu அப்படின்னு பார்த்தீங்கன்னா stanford.edu, இல்லைனா annauniversity.edu அப்படின்ற மாதிரி வரும். .orgக்கு அதே மாதிரி பிரியும். இதுக்கும் கீழே இன்னொரு லெவல் இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டொமைன் லெவலில் பிரிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா lms.vanakamdsa.com இல்லை learn.vanakamdsa.com அப்படின்னு பார்க்கும். இல்லைனா ரொம்ப ஃபேமஸா சொல்றது பார்த்தீங்கன்னா maps.google.com, mail.google.com பார்க்கும். அது அதுக்கு அடுத்த லெவல். இப்படிதான் வந்து நமக்கு டொமைன் நேம் வந்து ரெசல்யூட் ஆகும். ஸோ இந்த லெவல் வந்து நம்ம பார்த்தாச்சு. ரூட் டிஎன்எஸ் சர்வர் வந்து என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு .comன்றது வந்து டிஎல்டி சர்வருக்கு போகும். அப்புறம் டிஎல்டி சர்வர் வந்து .com போயிட்டு கொரி பண்ணி எடுக்கும். ஓகே, இப்போ இந்த டிஎல்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரை போய் கேட்கும், ஓகேங்களா. என்எஸ் அப்படின்னா நேம் சர்வர், அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் அப்படின்னா google.comக்கு எந்த சர்வரில் போய் கேட்கணுமோ அந்த சர்வரில் போய் கேட்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் போகிற எல்லா வழியிலுமே இந்த டிஎன்எஸ் வந்து கேஷ் பண்ணிட்டே போகும். ஓகே, google.com ஒருத்தன் கேட்டால் இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோ, இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா இந்த கேஷ்ல தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்எஸ் ரிசால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, நான் ஒரு query அடிச்சேன், எனக்கு இப்போ ஐபி அட்ரஸ் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கனெக்ஷன், ஆக்சுவலான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்தோம் அப்படின்னா நமக்கு டிசிபி கனெக்ஷன் எனேபிள் ஆகும், ஓகேங்களா. இந்த டிசிபி கனெக்ஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசருக்கு நம்மளோட ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 3-way ஹேண்ட் ஷேக் அப்படின்னு ஒன்று நடத்துவோம். இந்த 3-way ஹேண்ட் ஷேக் எல்லா போர்ட்லையும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. போர்ட் நம்பர் 443 அப்படின்ற ஒரு போர்ட்ல மட்டும் தான் இந்த 3-way ஹேண்ட் ஷேக் நடக்கும். இந்த 3-way ஹேண்ட் ஷேக்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், அதை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் வந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கும். அந்த சிங்க்ரனைசேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்க் ஏசிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து சிங்க்ரனைசேஷன் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஏசிகேன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்போம். இதுதான் வந்து 3-way ஹேண்ட் ஷேக். 1 2 3. ஸோ 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் 3-way ஹேண்ட் ஷேக். அதாவது இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ப்ராப்பரா நான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டேன், நீயும் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டேன், நானும் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்ட் ஷேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இன்னும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். டிஎல்எஸ் அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி லேயர்ல நமக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கணும். இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த சர்வர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டையும் திருப்பி கொடுக்கும். இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த செக்யூர் சாக்கெட் லேயர்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலி நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி முடிச்சிட்டேன், இதுக்கு நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன் வேற யாருக்குமே போகாது அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கும். இப்போதைக்கு நம்ம அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. இப்போ இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த சர்வரோட ஹலோவும் கிடைச்சிருச்சு, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருச்சு. இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடா இல்லையா அப்படின்றத பார்க்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட் வந்து வராது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர்டு அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரௌசர் வந்து இது வெரிஃபை பண்ணும். இது வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது, அந்த சர்டிஃபிகேட்ல வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டும் சரி இந்த ப்ரௌசரும் சரி இந்த என்கிரிப்ஷன் கீஸ்ல வந்து அக்ரி பண்ணிப்பாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கிறப்போ என்னோட மிஷின்ல ஏதாவது ஒரு மால்வேர் இருக்கு, இல்லை என்னோட வைஃபை நெட்வொர்க்ல யாராவது வந்து மால்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா MITM அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண முடியும், மேன் இன் த மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க் இந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்னிஃபிங் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸ்னிஃபிங்னா பேசிக்கலி நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகுது நம்மளோட நெட்வொர்க் மூலியமா போகுதுன்னா அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு அட்டாக்கர் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுவே இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நம்ம ஃபர்ஸ்டே அந்த சர்வர் கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மிடில் இருக்கிற யாராலையும் உள்ள என்ன போகுதுன்றது பார்க்க முடியாது. அது என்கிரிப்டடா போகும். சர்வருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து டீகிரிப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த செக்யூரான என்கிரிப்டட் சேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது 4th.
அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான ரெக்வஸ்ட்டே பண்ண போகிறோம். இங்கே தான் வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட் வரும். HTTPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா HTTP மட்டும் இல்லை, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நமக்கு வந்து FTP ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அப்புறம் WSன்னு சொல்லுவாங்க, வெப் சாக்கெட்ன்றதே ஒரு ப்ரோட்டோகால் தான். இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டான ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. நம்ம ப்ரௌசரில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்ஸ்லாம் வந்து லோட் பண்ணுவோம். இதில் இந்த HTTP ரெக்வஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் கெட் HTTP 1.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அந்த HTTPயோட வெர்ஷன் என்னவோ அதை கொடுத்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுவோம். இப்போ இந்த ரெக்வஸ்ட் எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு சர்வருக்கு போய் ரீச் ஆகும். லோட் பேலன்சர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சர்வர்னு வச்சுக்கலாம். இந்த சர்வரோட வேலை என்னன்னா, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு 100-200 சர்வரில் எந்த சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு இந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அதை வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ தான் இந்த லோட் பேலன்ஸருக்கு இருக்க வேலை. சரி, இப்போ வந்துட்டு என் மிஷின்லேருந்து நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு, என் ப்ரௌசர் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் DNS ரெசல்யூட் பண்ணிட்டேன், எனக்கு IP அட்ரஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் கூட நான் வந்து TCP கனெக்ஷனே எனேபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் TLS ஹேண்ட் ஷேக்கும் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆக்சுவலான ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டேன். இது போயிட்டு அங்கே கூகுள் சர்வரில் லேண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த லோட் பேலன்ஸில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய விஷயம் நடக்கும். அந்த சர்வருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லோட் பேலன்சர் வந்து நியரஸ்ட் சர்வர் இல்லைனா வந்துட்டு ரொம்ப லோடு கம்மியாக இருக்கிற ஒரு சர்வருக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சு விட்டுரும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDNல போய் ஹிட் ஆகும். CDN இல்லை, இதை வந்து ஹெட்ஜ் சர்வர்னு சொல்லுவாங்க. CDNனா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது யூஸ்வலி எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ google.com பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. டேட்டா சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் அவங்க சர்வர் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ல ஒன்று வச்சிருப்பாங்க, அதே மாதிரி UAEல ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாரில் வந்து அமேசானோட டேட்டா சென்டர் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ நான் சென்னையில இருந்து நான் google.com அப்படின்னு போடுறேன்னா அது இந்தியாவில் இருக்கிற ஒரு சர்வருக்கு தான் போய் லேண்ட் ஆகுமே தவிர டைரக்டா போயிட்டு ஏஷியாவில் இருக்க சர்வருக்கு போய் லேண்ட் ஆகாது. ஸோ இதான் வந்து CDN ஆர் எட்ஜ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த இடத்துல வந்து நம்ம கேட்குற ரெக்வஸ்ட் வந்து கேஷாக இருந்துச்சு அப்படின்னா சர்வர் வந்து இமீடியட்டாக வந்து கேட்குற ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த கேஷை தாண்டி சர்வருக்குள்ளே போயிட்டு உண்மையான ப்ராசஸிங் நடக்கும். இப்போ பேக் எண்ட் என்ன பண்ணோம், போயிட்டு டேட்டா பேஸில் என்னென்ன டேட்டாலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் லேயரில் நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி பார்ஸ் பண்ணி நமக்கு டேட்டாவை கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து இந்த HTML கிடச்சிருச்சு. இதை திருப்பி நம்ம வந்த வழியிலேயே வந்துட்டு அந்த லோட் பேலன்சர் வழியாக திருப்பி அனுப்பி விட்டுருவோம். இப்போ இது எப்படி நமக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ சர்வர் வந்து நமக்கு HTTP 200 அப்படின்னு கொடுத்துரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. நான் வேணா ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு பர்பஸ்க்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. உங்களுக்கு இதை டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து நான் கார்டு கொடுக்குறேன். API எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டஸ் கோடும் நல்லா வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ 200 அப்படின்னா வந்து சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோடும் கொடுத்துருச்சு, அந்த HTMLம் கொடுத்துருச்சு. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்னா நம்ம ஒரு TLS கனெக்ஷன் வந்து என்கிரிப்டடா வந்து கிரியேட் பண்ணோம்ல, அது மூலியமா நமக்கு வந்து வரும். இந்த டேட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு போகும், அதுக்கப்புறம் ISPக்கு போகும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசருக்கு வரும். இதுக்கப்புறம் இந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் பேக்கெட்லாம் வந்து ரிசீவ் ஆகும். இது வந்து டேரக்டா நான் 1 GB டேட்டா கேட்டேன்னா 1 GB மொத்தமா வராது, 10 KB வரும். மொத்தமா எல்லாம் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா TCPல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து மாற விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாமே, அதில் வந்து PDFல ஒரு பேஜாக நான் வந்து கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்படி நடக்காது, அது வந்து பைனரி லெவலில் நடக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஒரு பேஜாக கட் பண்ணுறப்போ பேஜ் 1 வந்ததுக்கு அப்புறமே பேஜ் 3 எடுத்து வந்து போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. TCPல இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. TCPல நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுனால ஆர்டர் என்னதான் மாறி வந்தாலுமே இங்கே வந்து TCPயே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கரெக்டாக அசம்பிள் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு இந்த ரீஅசம்பிளிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ரெண்டரிங். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசருக்குள்ள டேட்டா வரதுக்கே இவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் ப்ரௌசரில் ரெண்டரிங் நடக்கிறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வந்து வந்த ரெஸ்பான்ஸை நமக்கு வந்து டீக்ரிப்ட் பண்ணும். டீக்ரிப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த HTML நம்ம வந்து பார்ஸ் பண்ணணும். இந்த பார்சிங் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ள இன்ஜின் இருக்கும். நம்ம வந்து V8 இன்ஜின், ஸ்பைடர் மங்கி, இந்த மாதிரி நிறைய இன்ஜின்ஸ் வச்சிருப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நமக்கு வந்து இந்த HTML பார்ஸ் ஆகி DOM ட்ரீன்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஹவு டு யூஸ் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், அதையும் நான் வந்து கார்டு கொடுக்குறேன். ஸோ அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாம்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாம் ட்ரீ வந்து நம்ம கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து CSSம் நமக்கு வந்து லோட் ஆகும். இந்த CSSையும் HTMLையும் ஒன்னா கம்பைன் பண்ணி நமக்கு இந்த CSSOM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பில்ட் ஆகும். இது வந்து CSS உள்ள போட்ட ஒரு டாம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகும்.
அதுக்கு அடுத்தது வந்து இந்த அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸாக இருக்கட்டும், ஃபெவிகானாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு மற்ற பிடிஎஃப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கும். இதில் வந்து டிஎன்எஸ், டிசிபி, டிஎல்எஸ் இது எல்லாமே அந்த அசட்ஸுக்கு தனியாக வந்து போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம பண்ண மாதிரியே இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் அப்படின்றது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், CSSOM அப்படின்றது CSS ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி நம்ம வந்து ட்ரீயை வந்து ரெண்டர் பண்ணியாச்சு. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து லே அவுட் கால்குலேஷன் நடக்கும். நம்ம வந்து டெவலப்பர் டூல் வீடியோலேயே சொல்லியிருப்போம், நம்ம வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த மார்ஜின், பேடிங் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போட்டு ரெண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நடக்கும். நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா LCPன்னு சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெயிண்டிங்னா பேசிக்கலி நமக்கு வந்திருக்க HTML CSS ப்ராப்பராக நம்ம ரெண்டர் பண்ணுறதை நம்ம வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி பிக்சல் நம்ம ஸ்க்ரீனில் வரதை பெயிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்போஸ்டிங் நடக்கும். ஓகே, இந்த கம்போஸ்டிங்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன நடக்குது ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டாம் அண்ட் CSSOM இதை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த லே அவுட் அண்ட் பெயிண்டிங் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ராஸ்டரைஸ்டு லேயர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டரிங் வந்துட்டு மெயின் த்ரெட்ல நடக்குது, இது வந்து ராஸ்டரைசேஷனில் நடக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம GPU இருந்தால் GPU யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்போஸ்டிங்னு ஒன்று பண்ணுவோம். இது பேசிக்கலி இப்போ வந்து இப்போ வந்து கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML எலமெண்ட் இருக்கு, டாட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு CSS இருக்கு அப்படின்னா இந்த CSS இங்கே எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணுறது நமக்கு கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரோட ரெண்டரிங் முடிஞ்சிச்சு. இதுலேயே நான் வந்து இன்னொரு லேயர் வந்து விட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷன் என்னன்னா நமக்கு HTML ஃபுல்லாக வந்துருச்சு, CSS வந்துருச்சு, பார்க்கறதுக்கு நமக்கு வெப்சைட் ரெடி அண்ட் நம்ம JSம் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது, அதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது. ஸோ இந்த பீரியட் இருக்குல்ல, இது பேர் ஹைட்ரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டும் இந்த HTML ரெண்டர் ஆகியிருக்க கண்டென்ட்டும் ஒன்றா சேரணும். அப்போ தான் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த பீரியடை நம்ம வந்து ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேஷன் நடக்கும். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைனலான ஆப்டிமைசேஷன் நடக்கும். இப்போ நம்ம ஆப்டிமைசேஷன் லேயர் வந்தாச்சு. இங்க என்ன நடக்கும்னா நமக்கு வந்திருக்க எல்லா அசட்ஸையும் எடுத்து ஸ்டாட்டிக் அசட்லாம் எடுத்து நம்ம ப்ரௌசர் கேஷ் பண்ணி வச்சிரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப்சைட் லோட் பண்றப்ப நமக்கு வந்து ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் டைம்னா நமக்கு சீக்கிரம் வந்துடும். இதுவே நம்ம வந்து HTTP 1.1 இல்லாம HTTP 2 இல்ல HTTP 3 யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கனெக்ஷன் வந்து அப்படியே அலைவா வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம ப்ரௌசர். அதுக்கு அடுத்தது நம்ம HTML பார்த்தீங்கன்னா ப்ரீஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரீஃபெட்ச் அப்படின்னு எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த JS ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வரும். அந்த JS ஃபைலோ அந்த வீடியோ ஃபைல்ஸையோ வந்துட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெப்சாக்கெட் கனெக்ஷன் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வெப்சாக்கெட் கனெக்ஷனும் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நமக்கு இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா நம்மளோட பேஜ் வந்து இன்டராக்டிவா மாறும். இப்பதான் ஆக்சுவலா அந்த google.comன்றதே நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம google.com அப்படின்னு டைப் பண்ணா நமக்கு நடக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இதுலேயும் நான் இங்கே வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக முடிஞ்சா அதை வந்து பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேசிக்கலி உங்கள் மிஷின் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். அண்ட் தென் DNSனா என்ன, அது எப்படி ரெசல்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் IP அட்ரஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம வந்து TCP கனெக்ஷன் எனேபிள் பண்ணுறோம், ஏன் TCP கனெக்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் தென் TLS ஹேண்ட்ஷேக், அதில் என்னென்ன சிக்னல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், எதுக்காக TLS ஹேண்ட்ஷேக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் SSL சர்டிஃபிகேட்னா என்ன, அதுக்கப்புறம் HTTP ரெக்வஸ்ட் எப்படி வந்து மேக் பண்றோம், அது சர்வருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா சர்வருக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி திரும்பி வரும், வந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரௌசர்ல ஃபுல்லா ரெண்டர் ஆகுது, ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா எப்படி நம்ம ஃபைனலா ஆப்டிமைஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல ஐ ஹோப் வாட் ஹேப்பன்ஸ் when you type google.com அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான சாலிடான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து தமிழ்ல இருக்காது, ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறதும். ஸோ இந்த மாதிரி டீப்பான டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அண்ட் நிறைய இன்டர்வியூலையும் நம்ம வந்து கிராக் பண்ணணும், எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு கீழே வந்து ஹைப் கொடுங்க. இன்னும் நிறைய டீப்பான டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜ் குரூப்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.